Will Chat GPT replace digital marketers and content writers? எல்லாருக்குமே இருக்க கன்ஃபியூஷன் நம்மளோட டே டு டே டாஸ்க் லைக் கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், கீவேர்ட் ரிசர்ச், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்ளம் சால்விங், கோடிங், இது எல்லாமே சாட் ஜிபிடி இந்த ஒரு டூலால பண்ண முடியுது. தென் இந்த டூல் நம்மளோட ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா? Certainly, but not in all the cases. Let me share you from my perspective. Welcome to Digital Life. Myself, Mazhar Hussain. நம்மளோட மேஜர் டாஸ்க் எல்லாமே ஒரு டூலால பண்ண முடியுதுன்னா தென் இந்த டூல்னால நம்மளோட ஜாப்ஸ்க்கு இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கு. மேஜர் இம்பாக்ட் எங்க இருக்குன்னா 5 to 6 people ஆஃப் டீம் இருப்பாங்க. லெட்ஸ் டேக் ஸ்மால் ஸ்கேல் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஹவுஸ் மார்க்கெட்டிங் டீம். ஒரு 5 to 6 people ஆஃப் டீம் இருக்காங்கன்னா இங்கதான் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். வை? பிகாஸ் ஆல்ரெடி இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். சப்போஸ் ஒர்க் லோட் எக்ஸீட் ஆனாலும் புதுசா ஒருத்தரை ஹையர் பண்றதை தாண்டி இந்த டூல் வச்சு எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா புதுசா யாரையும் ஹையர் பண்றதுக்கு யோசிப்பாங்க. லெட்ஸ் டேக் புதுசா ஒருத்தரை ஹையர் பண்ணணும்னா மினிமம் 30 to 40,000 rupees அவங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே இந்த டூல் யூஸ் பண்ணாங்கன்னா இதோட பெய்ட் வெர்ஷன் $42. சோ இந்தியன் ரூபில அரௌண்ட் 3,500 rupees கிட்ட இருக்கு. சோ இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு மேஜர் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி. இந்த டூல் பிசினஸ், எம்ப்ளாயர் ஆர் ஃப்ரீலான்சர் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி a gift for them. இதுவே ஒரு எம்ப்ளாய் ஆர் ஜாப்ஸ் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கும் போது என்னதான் நம்மளோட டாஸ்க்கை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணாலும் சப்போஸ் நம்ம அப்டேட்டடா இல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே இல்லைன்னா இது ஈஸியா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சாட் ஜிபிடி நம்மளோட ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணாது. பட் ஹையரிங் ஆர் ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஈவன் தோ கான்டென்ட் எக்ஸிகியூஷன் அண்ட் தி ரிசல்ட்ஸ் நம்மளோட டாஸ்க் சிம்பிளிஃபை பண்ணாலும் you can't rely 100% on chat gpt. Why? Because here are the three major reasons. First, less informative. இந்த டூல்ல fetch பண்ணியிருக்க parameters or informations 2021 வரைக்கும் தான் அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் அப்டேட் ஆகல. So it's lagging in recent updates and informations. Second, personalization. ஹியூமன்ஸ் கான்டென்ட் மேக் பண்ற மாதிரி ஒரு ஏஐ பாட்ஸ்னால கான்டென்ட் மேக் பண்ணவே முடியாது. வை? பிகாஸ் ஹியூமன்ஸ்னால கான்டென்ட்ல ஒரு பர்சனல் டச் வந்து கொண்டு வர முடியும். லெட்ஸ் டேக் ஒரு கேஸ் ஸ்டடிஸா இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்ஸா இருக்கட்டும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு பர்சனல் டச் வந்து கொடுக்க முடியும். அண்ட் தென் ஒரு ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா, சர்வேஸ், போலிங், பை சார்ட், கிராஃப் இது எல்லாமே மேக் பண்ணி ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான கான்டென்ட் வந்து கொடுக்க முடியும். பட் ஏஐ பாட்ஸ்னால இது எல்லாமே பண்ண முடியாது. மேபி உங்களோட queries, ரிசர்ச், சர்ச் டர்ம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராம்ப்ட் இன்ஃபர்மேஷன் டெலிவர் பண்ண முடியும். பட் பர்சனலைசேஷன் வரும்போது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். இந்த டூல் நம்மள டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. வை? பிகாஸ் என்னதான் டாஸ்க் சிம்பிளிஃபைட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றதா இருக்கட்டும், பிளானிங், மேனேஜ்மெண்ட், ஆப்டிமைசேஷன், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் இது எல்லாமே ஒரு டூலால பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அவுட்புட் ரிசல்ட்ஸ் ட்ரெமெண்டஸா இருந்தாலும் அந்த டூலுக்கு கமாண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் ஆர் எல்ஸ் இன்புட் டேட்டாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் இல்லைன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். எண்ட் ஆஃப் தி டே உங்களோட டாஸ்க் சிம்பிளிஃபைட் பண்ணாம தாண்டி உங்களோட ஒர்க்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது.